ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டான இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. எல்லார் ஃபேஸ்லேயும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. எல்லோரும் இப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கா. அவள் ஃபேஸ்லலாம் அப்படியே சந்தனம், அவள் கை ஃபுல்லாக வளையல், அப்படியே மாலைலாம் போட்டுட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு அப்படியே நிறையா என்ன அலங்காரம்லாம் செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அழகாக இருக்கா பார்க்கவே. பக்கத்தில் அவளோட ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துருக்காங்க. அவரோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ப்யூரான ஒரு ஸ்மைல், ஏதோ சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த சந்தனம் வலையெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு ப்ளெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு உனக்கு வயிறு பெருசாக இருக்குது, உனக்கு வந்துட்டு பையன்தான் பிறக்கும், இல்லை வயிறு குட்டியாக இருக்குது, இல்லை உனக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி ரேண்டமாக சொல்லிட்டு போகிறாங்க. அது எல்லாமே அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்துட்டு கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எப்படா வந்து குழந்தை வந்து கையில் வரும் அப்படின்ற மாதிரி. ஏங்க இந்த ஒரு மொமெண்ட்காக எவ்வளோ நாள் ஏங்கியிருப்போம்ல. ஃபைனலி நமக்கு பாப்பா வரப்போகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி தானே இருக்குது? கண்டிப்பாம்மா, எனக்கு ஹாப்பியாக இருக்காதா? இந்த வேர்ல்டுலே இப்போ ஹாப்பியாக இருக்க பர்சன் யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்லுவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? நமக்கு பாப்பா வரப்போகுது. அந்த குட்டி கை குட்டி கால் என் மேலே ஏறி டாடா டாடான்னு சொல்லி விளையாட போகுது. அந்த டேலாம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 1 மந்த் தான். 1 மந்த் கூட இல்லை, டக்குன்னு வந்துடணும். நான் தான் வேண்டிகிட்ருக்கேன் காட்கிட்ட தெரியுமா? எப்பா முருகா, சீக்கிரமே என் குழந்தைய என் கையில் கொடுத்துருங்க. இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணதே போதும், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமே கொடுத்துருங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் அப்படி சொல்கிறத கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நம்ம ஹாப்பியாக இருக்க மாதிரி அவளும் ஹாப்பியாக இருக்கணும்ல. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அவள் ரொம்ப பாவம். அவளுக்கும் இதே மாதிரி எப்போ நடக்கும்னு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கும் அதுதான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவளுக்கும் சீக்கிரமே இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக. ஆமாம், எங்கே ஆளையே காணோம். அவள் வெளியில் நின்றுட்டுருந்தா. இரு, நான் வேணா வர சொல்லட்டா? வர சொல்லுங்க. அவளை என் பக்கத்துலேயே நான் வச்சுக்கணும். அவள் ஓடி ஓடி போயிடுறா, கூப்பிடுங்க அவளை அப்படின்னு சொல்லவும் அவர் போயிட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. பக்கத்துலேயே அந்த பொண்ணு கூட ஒருத்தவர் வந்து வர்றாரு. ஜானு, என்னை கூப்பிட்டியாமே? எதுக்கு கூப்பிட்ட? போவோம், என் கூட பேசாத. நான் என்ன சொன்னேன்? என் பக்கத்துலேயே இருந்தானே சொன்னேன். நீ எதுக்கு என் கூடவே இருக்க மாட்ற? விட்டு விட்டு போகிற? ஐயோ அது இல்லை ஜானு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான். இங்கே நான் மட்டும் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, எல்லா ஒர்க்கையும் நான் தானே பார்க்கணும். என்னோடய செல்ல குட்டிக்கு இன்னைக்கு வளகாப்பு, நான் தானே எல்லாமே பார்க்கணும். அதெல்லாம் அத்தை மாமா பார்த்துப்பாங்க. நீ ஏன் அதெல்லாம் பார்க்குற? உன்னோட வேலை என் கூடவே இருக்கணும், அது மட்டும்தான். சரியா? சரி, நீ தான் இல்லை, ஜிமினாடா எங்கே போச்சு? அது அவர் என் கூட இருக்கணும்னு நினச்சாரு, அதனால தான். பொண்டாட்டியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாரோ என் டாடா? எங்கே வரும் டாடா? செல்லக்குட்டி, என்ன வேணும்? எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன்? அவங்க 2 பேரையும் என் கூடவே இருக்கணும் தானே சொன்னேன். எதுக்கு விட்டுட்டு போகிறீங்க நீங்கள்? காலையிலேருந்து நீங்கள் 2 பேரும் சரியே இல்லை. என் கூட இருக்க சொன்னால் இருக்கவே மாட்டீங்க. எங்கே போனீங்க 2 பேரும்? அது இல்லைம்மா, ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு, அதனால தான் போனோம். வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் என் செல்லக்குட்டியை விட்டுட்டு போவோமா சொல்லுங்கள்? அப்பாடி, பேசியே 2 பேர் எப்படி மயக்கிடுவீங்க. சரி வாங்க, என் பக்கத்துலேயே உட்காருங்க. ஏங்க நீங்களும் உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? அப்படின்னு சொல்லவும் நீங்கள் 4 பேர் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் அண்ணாவோட ஒய்ஃபுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. அந்த ஒய்ஃப் வந்துட்டு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவள் பேர் ஜானு, உங்கள் அண்ணா பேர் ஜே.
அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் ஜிம்மன். ஸோ இந்த கிளாரிட்டி போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. எல்லாருமே அந்த வலையெல்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க. ஏதோ சாப்பாடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஜானுக்கு. அவள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறா. சேம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஃபீட் பண்ணி விட்றா. நீங்கள் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்க, பட் அவள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஊட்டி விட்றா. நீங்கள் 4 பேருமே வந்து க்ளோஸாக இருக்கிறது, ஜானு உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருக்கிறது, அங்கே இருக்க சில டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, கிழடுலாம் இருக்கும்ல, ஒரு கிழவிங்க ஆன்ட்டிஸ்லாம், அதுங்களுக்கெலாம் வந்து பிடிக்கல. அதுங்க ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருக்குங்க. அதுக்குள்ளே ஏதோ வந்து காசிப்ஸ்லாம் வந்து பேசிக்கிறதுங்க. அப்போது உங்கள் அம்மா வேகமாக உங்ககிட்ட வர்றாங்க. ஹே ஒயன். ஆ அம்மா, இங்கே ஒரு நிமிஷம் வா. அத்தை, எதுக்கு அவளை கூப்பிட்றீங்க? அவள் என் கூடவே இருக்கட்டும். இல்லை ஜானு, ஒரு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஒரு நிமிஷம். அவளே வந்துடுவா. ஒயன் போகாத ப்ளீஸ். இல்லை ஜானு, நான் வந்துடுறேன். என்ன ஒரு 2 மினிட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. போனால் ஹே ஒயன், நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? நான் உங்ககிட்ட ஜானு பக்கத்தில் இருக்காதுன்னு தானே சொன்னேன். பாரு, அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றை தான் ஒரு மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? யாருன்னா எதனா சொல்லிடுவாங்கன்னு தானே உன்னை உள்ளேயே இருக்க சொன்னேன். வெளியில் வராதிங்க, நீயும் மாப்பிள்ளையும் வரக்கூடாதுன்னு சொன்னல, அப்படியே வந்தீங்க. அம்மா, அது ஜானு தான். அவள் கூப்பிடுவா, அவளுக்கு என்ன தெரியும்? அவள் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா, அதனால் கூப்பிட்டா நீ போயிடுவியா? பாரு ஒயன், உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், புரியுதா? இவங்க பேசுகிறதெல்லாம் உன் காதில் விழுந்தா நேரடியாகவே ஹர்ட் பண்ணுவாங்க, புரியுதா? நீ உள்ளவே இரு, நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஜானுக்கிட்ட நான் பேசிக்கிறேன், ஓகேவா? நீ வெளியில் வராத, உள்ளே இரு. ஓகேம்மா, நான் உள்ளே இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. இங்கே ஜிம்மனுக்கு உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. தென் அவரும் வந்துட்டு உங்ககிட்ட வந்துடுறாரு. இங்கே ஜானு நீங்கள் ஒரு மாதிரி போகிறத வந்து நோட் பண்ணிடுறா. அத்தை, என்னம்மா, எங்கே ஒயன் என்ன ஒரு மாதிரி போகிறா அழுதுகிட்டே? என்னாச்சு? என்ன சொன்னீங்க அவளை? அது ஒன்றும் இல்லைம்மா, அழுலாம் இல்லையே, அவள் நல்லா தான் போகிறா. ஏதோ அவள் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்ருக்காங்க, அதான் போகிறா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லி ஜானு வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஜானு வந்துட்டு சரி அப்புறமா பேசிக்கலாம், இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறா. ஸோ ஃபங்க்ஷன் நடக்கிறச்சே இந்த ஆரத்திலாம் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணனோட தங்கச்சி தான் வந்து எடுக்கணும், நாத்தனார் அவங்க தான் சம்திங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜானு ஒயன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு இல்லை அவள் உள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜானுக்கு வந்து நல்லாவே புரியுது, சேம் டைம் வந்துட்டு கோவம் வருது. அப்போ உங்கள் அண்ணாஜி, மா ஒயன் எங்க? அது அவள் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. போய் சொல்லாதம்மா, ஒயன் எங்க சொல்லு, இப்போ சொல்ல போறியா இல்லையாம்மா? சொல்லுமா, எங்கே போயிட்டா அவள் ரூமில் இருக்காடா. எதுக்கு ரூமுக்கு போனா? நீ எதனா சொன்னியா அவளை? நான் என்னடா சொல்ல போகிறேன்? பொய் சொல்லாமல் சொல்லுமா, நீ எதனா சொன்னியா? நீ தான் அவளை போக சொன்னியா ரூமுக்கு? ஆமாண்டா, நான் தான் போக சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? எதுக்கு இப்போ கத்திகிட்ருக்க நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்குமா அவளை போக சொன்ன நீ? அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே எல்லாருமே வந்துட்டு அவங்கள தான் பார்க்குறாங்க. உங்ககிட்ட நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் ஒயன் அப்படி ட்ரீட் பண்ணாத அப்படின்னு. இங்கே பாருமா, நான் கோவம் வந்து கத்துறக்குள்ளே போயிட்டு ஒயனை போய் கூட்டிகிட்டு வா, போமா. சொன்னால் புரிஞ்சுக்கடாஜே, அவள் இங்கெல்லாம் வர வேண்டாம். மா, நான் உன்னை போன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கும் போதே ஒரு சில ஆன்ட்டிஸ்லாம் வந்துட்டு, அப்பா தம்பி, அவள் எதுக்கு ஒயன்னா? அவள் வர வேண்டாம் சரியா? அவள் வந்தால் கண்ணுப்பட்டு போயிடும்பா, அவள் அங்கேயே இருக்கட்டும் சரியா? ஹலோ ஆன்ட்டி, என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள்? அவள் என் தங்கச்சி, அவள் வந்து எப்படி? இங்கே பாருங்கள், இது என் ஃபேமிலி மேட்டர், நான் பேசிக்கிறேன்,
நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க. அது எப்படிப்பா எங்களால் தலையிடாமல் இருக்க முடியும்? நாங்கள் நல்லது தானே சொல்கிறோம். எனக்கு 5 வருஷமாக குழந்தையே இல்லை. ஒரு குட்டி புள்ளப்பூச்சி கூட அவள் வயிற்றில் வளரவே இல்லை. அப்படி இருக்கவளை நம்ம பக்கத்துலேயே சேர்த்துக்கக்கூடாது. அவள் இந்த இடத்துல இருந்தால் அந்த விஷயமே நல்லா நடக்காதுப்பா, காரியமே கெட்டு போயிடும். நீ என்ன இந்த காலத்துல இப்படி இருக்க? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? என்ன பிள்ளையோ போ, அவளாம் அம்மா ஆகிற தகுதியே இல்லாதவாப்பா. விடு, அவள் உள்ளே இருக்கட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி பேசுகிறாங்க. அப்போ ஜானுக்கு செம்ம கோவம் வருது. போதை நிறுத்துங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் ஒயனை நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? இப்படி சொல்கிறீங்க. ஏதோ கண்ணப்பட்டு போயிடும், அம்மா ஆகிற தகுதி இல்லாதவன்னு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட், உங்களுக்கு அவ்வளோதான் ரைட்ஸ். உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? என் ஒயன் அப்படி சொல்ல. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்காதானே? அவளுக்கு இந்த மாதிரி ஆனால் இப்படி தான் பண்ணுவீங்களா? உங்கள் பொண்ணை யாராச்சும் இப்படி சொல்லியிருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? அம்மா என்னம்மா, நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். அவள் பார்த்தா உனக்கு நல்லபடியாக குழந்த பிறக்காதுன்னு தானே நான் சொன்னேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். இதுக்கு தான் எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நான் வேணான்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. அவளை நல்லபடியாக ஹர்ட் பண்ணி அமுச்சிட்டிங்கல்ல. குழந்த பிறக்காதது அவள் தப்பா? ஏன் அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? இந்த 5 வருஷத்தில் அவள் என்னைக்காச்சும் நிம்மதியாக தூங்கியிருப்பாளா? எல்லாம் உங்கள் மாதிரி யாருனால தான். அவள் ரொம்ப பாவம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அவளுக்கு குழந்த பிறக்குதோ பிறக்கலையோ, அவளுக்கு நான் தான் பொண்ணு. ஜிம்மன் தான் என் அப்பா, ஒயன் தான் என் அம்மா. அது யாருனாலையும் மாற்றவே முடியாது. நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் எங்கள் ஒயனை பார்த்துக்க. அவளை பற்றி எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஐயோ அம்மா, நான் ஒன்றும் இப்போ தப்பாக எதுவும் சொல்லிடலையே. என்ன நீ ரொம்ப வாய் பேசுகிற? அவள் என்ன தப்பு செஞ்சாலோ இப்படி இத்தனை வருஷமாக பிள்ளையே இல்லாமல் இருக்குது. அவள் எதனா தலை குளிச்சப்ப வீட்டுக்குள்ளே போயிருந்துருப்பா, இல்லை எதனா கோயிலுக்கு போயிருப்பா, இல்லை எதனா சுத்தபத்தம் இல்லாமல் இருந்திருப்பா. அதனால தான் அந்த கடவுளே வந்துட்டு அவளுக்கு குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல் அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அழுதுகிட்டே அப்படி வந்து உள்ளே போயிடுறாங்க. இங்கே ஜேக்கா செம்மக்கம் வந்துருச்சு, அப்படியே ஹைப்புக்கு போயிட்டாரு. இங்கே பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. உங்களை ஏன்டா கூப்பிட்டோன்னு ஆகிப்போச்சு. உங்களெல்லாம் என் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நானே கழுத்தை பிடிச்சி வெளியில் துரத்துறதுக்குள்ளே வெளியில் போயிடுங்க. இதுக்கு மேலே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது. உங்களுக்கும் என் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒழுங்காக போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் வந்து போயிடுறாங்க. இங்கே நீங்கள் ரூமில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே அப்படியே அழக்கூட இல்லை, அப்படியே ப்ரோக்காகி இப்படியே உட்காந்துருக்கிறீங்க ரொம்ப சைலண்ட்டாக. ஜிம்மன் பக்கத்தில் இருக்க சேரில் வந்து உட்காந்துருக்காரு. உங்களை அப்படி பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் வராரு. ஹோயன், ஏன் இப்படி உட்காந்துருக்க? விடு, அதெல்லாம் நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம வேணும்னா வீட்டுக்கு போகலாமா? வா போகலாம் வா. இல்லை ஜிம்மன், அது ஜானுக்கு நல்லா ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் போயிடலாம். அவள் ஃபீல் பண்ணுவாள்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, எப்போவும் நடக்கிறது தானே. எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம்மன், நம்ம ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமே போகலாம். நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இங்கே வாங்க. என் குழந்தைக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி இருக்கு? சிரிச்சிட்டே இருக்கணும் சரியா? நான் அதை எப்படி இப்படி பேச முடியுது? என்னால் ஒன்று இப்படி பார்க்கவே முடியலடி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுட்டு அதை வெளியில் காட்டிக்காமல் இருக்கல்ல. ஏ வாயை திறந்து எதா இருந்தால் பேசுடி. கோவமோ அழுகையோ என்கிட்ட காட்டுடி. நான் இருக்கேம்மா, என்கிட்ட காட்டு.
எனக்கு அழணும் தோணுதில்ல. கண்டிப்பாக எனக்கு அழணும் தோணும். ரொம்ப என்கிட்ட அழுதுறடி. நீ அழுதே ரொம்ப வருஷம் ஆச்சுடி. ப்ளீஸ் இப்படி மட்டும் இருக்காது. ஐயோப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். எவ்ரிதிங் ஃபார் அ ரீசன். அதுதானே. மேபி நமக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும். என்கிட்ட வந்தால் அந்த குழந்தை நல்லா இருக்காதுன்னு நினச்சிருப்பாரோ என்னமோ கடவுள். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நம்ம 2 பேர் மேலேயும் எந்த ஃபால்ட்டும் இல்லைல்ல. அதோட குழந்தையே நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக தானே இருக்கும். அது போதுங்க. லைஃப் லாங் நம்ம ஜானும் இருக்கா, அண்ணா இருக்கான். அது போதாதா? வாங்க, அழக்கூடாது. நான் கண்ணீர்லாம் தொடச்சி விட்றேன். ஏன் இப்படிலாம் அழுகிறீங்க? நீங்கள் அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி மட்டும் நார்மலாக இருக்காதடி. நீ நார்மலாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் ஓயன். ஐயோ ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? சரி, நம்ம ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணி வைக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக அதை வெளியில் காட்டிக்கவே இல்லை. உங்களோட பெயின் எல்லாமே நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜானும் வந்து ஜேயும் உள்ளே வராங்க. ஓயன். அண்ணா என்ன, எதுக்கு இங்கே உள்ளே இருக்க? அது அண்ணா ஏதோ ஒர்க்கு இருக்குன்னு சொன்னார் அவர். அதான். ஒர்க்கா? உனக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. எனக்கும் தான் இருக்கண்ணா. எதுக்கு உள்ளே இருக்கன்னு நான் கேட்டேன். ரீசன் எனக்கு வேணும். அண்ணா அது பாரு ஓயன், நீயும் ஏன் அவங்கள மாதிரியே நடந்துக்கிற? நீ அவங்க தான் ஏதோ அறிவு இல்லாமல் சொல்கிறாங்கன்னா நீ ஏன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்ருக்க? வாய் திறந்து பேச மாட்டியா? நான் ஜானு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டியா? ஏன் ஓயன் இப்படி பண்ணிகிட்ருக்க? ஜிம்மன், உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அவங்க தான் அதை சொல்கிறாங்கன்னா நீ போயிட்டியா மச்சான்? உனக்கு எங்கள் கூட இருக்கணும்னு தோணலையா? மச்சான் அப்படிலாம் இல்லைடா. எதுவும் பேசாதடா. உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். ஆமாம் டாடா, நானும் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். என் கூட பேசாதப்போ. ஐயோ ஜானுமா, அப்படி இல்லை. நீ பேசாத டாடா. நீ நீ போ. நீயும் என்னை விட்டு போயிட்டல்ல. ஐயோ ஜானு, அவர் எதுவும் போகலம்மா. நான் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன். நீ பேசாத ஓயன். நீயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே என்னை விட்டு போகிறல்ல. இதோ எங்களுக்கு 2 பேருக்கு எதுவும் ஆகிடும் நீ எதனா பார்த்தா அப்படின்னு. ஏன் என்ன இப்படி பண்ணுற? இப்படிலாம் பண்ணாத. நீயா இந்த பாப்பாவான்னு கேட்டா எனக்கு நீ தான் முக்கியம். அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது? உன்னாலலாம் எதுவும் ஆகாது. பாப்பா நீ இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக பிறக்கும். சரியா? இனிமேல் என்னை விட்டு போகாத. இல்லை, நான் போகலை. உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் ஜானு வந்துட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறா. எகெயின் அந்த ஆரத்திலாம் எடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடியுது. ஸோ என்னென்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேபியே இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு உனக்கு குழந்த இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் மென்டலி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கலி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் கோவிலில் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறது, ஏதோ மாவிளக்கு போட சொல்லுவாங்க, நிறையா அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. ஏதோ அரைச்சி குடிக்கிறது, கஷாயம் அதெல்லாம் குடிக்க சொல்லி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிற வேர்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி அழுகாமல் தூங்கினதே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
ஈவன் உங்கள் அம்மாவே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஹர்ட் பண்ணிவிடுவாங்க. நீ சின்ன வயசில் இந்த மாதிரி தான் இருப்ப, நீ தலை கூத்திக்கிட்டா நீ வந்துட்டு அடிக்கடி ரூம்குள்ளே வந்து படுத்துக்கிருவ, பூஜை ரூம்குள்ளே தெரியாமல் போயிடுவ, அதனால தான் நீ வந்து சுத்தபத்தமாக இல்லை, பெட்ஷீட்லாம் ஒழுங்காக துவைச்சி வைக்கல அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்கிறனாலே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் 5 இயர்ஸில் உங்கள் டேஸ் இதே இந்த டார்ச்சர் இல்லாமல் என்றைக்குமே கம்ப்ளீட் ஆனதே இல்லை. பட் ஜிம்மன் உங்கள் கூடவே எப்போவுமே இருப்பார். அவருக்கு தெரியும் நீங்கள் அவ்வளோ ஹர்ட் ஆகுவீங்க அப்படின்னு. ஸோ அவர் தான் உங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவார். சேம் ஜானு அஞ்சே உங்கள் அண்ணா. ஸோ உங்கள் டேஸ்லாம் வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க மார்னிங். அப்போது ஜிம்மனோட அம்மா ஜிம்மனை வந்து கூப்பிட்றாங்க. என்னம்மா என்ன கூப்பிட்டீங்க? அது ஜிம்மன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. பேசணுமா? என்னம்மா பேசணும்? சொல்லுங்கள், என்ன பேசணும்? அது ஜிம்மன் ஒயன் மா என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன எதனா கோவிலுக்கு போகணுமா? என்ன பரிகாரம் எதனா வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. அது இல்லைடா மா, அவள் பாவம்மா. ஏன் இங்கே 2 பேரையும் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? என்னை கூட விட்டுடுறீங்க, அவளை ரொம்ப படுத்துறீங்கம்மா நீங்கள். ஐயோ, நாங்கள் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறோம். இப்படியே போனால் உங்கள் 2 பேருக்கும் குழந்தையே பிறக்காது. எதுனா கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணாதானே? நான் ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன், அந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக குழந்தை பிறந்துருமா. நீங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டு வரீங்களா? ஓ, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்மா. நானும் அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கோம். எங்களுக்கு அது போதும். எனக்கு அவளுக்கு நான், இது போதும். உங்கள் 2 பேருக்கு அது போதும். ஆனால் எங்களுக்கும் பேரன் பேத்தியை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? சொல்லுங்கள். உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு, நான் ஒயன்கிட்டே பேசிக்கிறேன். அம்மா ஒயன். அத்தை, நீயும் ஜிம்மனும் சீக்கிரம் ரெடி ஆகுங்கம்மா. ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வந்துடலாம், சரியா? அங்கே போனால் கண்டிப்பாக குழந்தை பிறந்துருமா. ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க, அவங்களோட பொண்ணுக்கும் இதே மாதிரி தான் குழந்தை பிறக்காமல் இருந்துச்சான். அங்கே போயிட்டு வந்து உடனே வந்துட்டு குழந்தை பிறந்துருச்சான். நீங்கள் போயிட்டு வந்துடுங்க என்ன? சரி அத்தை, நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, இப்படி குழந்தை இல்லைன்னு இப்படி அங்கங்கே போக சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் சொல்லவே முடியல. லிட்ரலி ரியாலிட்டியில் கூட அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு தானே அந்த பெயின் புரியும். என்னடா அதுக்கு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசை புரிஞ்சுக்காம எதோ பண்ண சொல்கிறாங்க. உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும், நீ எப்படி ஃபீல் பண்ணுற குழந்தை இல்லாதது அப்படின்னு ஆறுதலாக 2 வார்த்தை கேட்டால் எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு ஏன் குழந்தை பெற்றுக்கல, அங்கே போ இங்கே போ, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மூமெண்ட் தான் வந்து உங்களுக்கும் இருக்குது. வேறு வழியே இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வந்து அந்த கோயிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு என்னென்னமோ பண்ண சொல்கிறாங்க. அது எல்லாமே பண்ணிட்டு வரீங்க. ஏதோ தொட்டில்லாம் கட்டுவாங்கள்ல, கட்டிட்டு வர்றீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரீங்க. வந்தோடனே உங்களோட மாமியார், ஒயன் போயிட்டு வந்துட்டிங்களாம்மா? அத்தை போயிட்டு வந்துட்டோம். சரி அத்தை, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் உள்ளே போகிறேன். ஒயன் ஒரு நிமிஷம் இருமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜிம்மன் நீயும் இருடா, உங்ககிட்டேயும் தான் பேசணும். என்னம்மா பேச போகிறேன்? எனக்கு டயர்டாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் போய் தூங்குறோம். இருங்க, 2 பேரும் இருங்க, உட்காருங்க முதல்ல. அத்தை உட்காருமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மன், உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம தூரத்து சொந்தம் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருந்துச்சுல்ல இவ்வளோ இயர்ஸாக. யாரை சொல்கிறீங்க? யார்? அதான்டா, அந்த பொண்ணு. அவங்களுக்கு என்ன? ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா? அது எப்படி கரெக்டாக சொல்கிற? நீங்கள் ஒருத்தவங்கள பற்றி எடுத்தீங்கன்னா அவங்க எதனா பாசிட்டிவாக பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து எதனா எங்ககிட்டேருந்து நெகட்டிவ் கண்டுபிடிக்க தானே நீங்கள் சொல்லுவீங்க. என்னடா இப்படி சொல்கிற? நான் அவங்க 2 பேரும் நல்லதுக்கு தானே பேச வர்றேன். சரிம்மா சொல்லுங்கள், என்ன வேணும்? அதான் அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலாண்டா. அவங்க அம்மா அப்பா தான் கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே ஏதோ செக் பண்ணிலாம் பார்த்துருப்பாங்க போல். அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருந்துச்சான்.
அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சரி பண்ண பார்த்தாங்களாம். சரியாகிடுச்சான். இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாண்டா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது. சேம் டைம் ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அம்மா அதுக்கு என்னப்பா? அது தாண்டா, நீயும் ஏனோ நாளைக்கு வேணா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்களா? நான் எங்கே இருக்குன்னு அட்ரஸ்லாம் கேட்டுட்டேன். 2 பேரும் போயிட்டு வாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தால் தெரியும்ல. ஒரு வேளை எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு எதனா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல. அப்படி இல்லைன்னா ஏதோ ஏதோ இப்போ ஏதோ சொன்னாங்களே, டெஸ்ட் டியூப் பேபி, அது பண்ணால் குழந்தை பிறக்கும்ல. அப்படியும் இல்லைன்னா வாடகை தாய் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. நீங்கள் அந்த இடத்த விட்டே போயிடுறீங்க. ஜஸ்ட் நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். அழுகலாம் இல்லை, ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைல்லே உங்களோட எல்லா பெயினும் ஹைட் ஆகிருக்கு. அப்படியே நீங்கள் எதுவுமே பேசாமல் எழுந்திரிச்சு போயிடுறீங்க. அம்மா ஏம்மா அப்படி பண்ணுற நீ? எங்கள் 2 பேரையும் கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறம்மா. எங்களால் சுத்தமாக முடியலை. டேய், அவங்க 2 பேரும் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். சப்போஸ் அவளுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம இப்போவே சரி பண்ணிடுறது நல்லது தானே. இப்போவே 5 வருஷம் ஆச்சு. இன்னும் போயிட்டே இருந்தா என்ன பண்ணுறது? காலகாலத்தில் ஒரு பிள்ளையை பிக்க வேண்டாமா? எங்களுக்கு எந்த குழந்தையும் வேண்டாமா? நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கோம். எங்களை முதல்ல நிம்மதியாக விடுங்க, அது போதும். டேய், என்ன நீ இதே சொல்லிகிட்ருக்க? குழந்தை வேணாம் குழந்தை வேணான்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் எதுவும் தள்ளி போடுறீங்களா? அம்மா இப்படிலாம் இல்லைம்மா. அப்புறம் என்ன? எனக்கு தெரியும், என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? கண்டிப்பாக உனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். அது ஏதோ அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா. நீ பேசி பாரு. நாளைக்கே 2 பேரும் போயிட்டு வாங்க, ஓகேவா? போ. அவள் ஏதோ கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. போய் பேசி சமாதானப்படுத்து. நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்மனுக்கு கோவம் வருது. பட் வேறு வழி இல்லை. அவர் வேகமாக ரூமுக்கு வராரு உங்களை கன்வின்ஸ் பண்ண. வந்து பார்த்தா நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணுலேருந்து எதுவுமே டியர்ஸ் எதுவுமே வரல. அப்படியே ஸ்டோன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அயன், என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கா? அதெல்லாம் இல்லை, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவில்ல, அதான் தலை வலிக்குது. தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடும். சரி, நீ வேணா தூங்குறியா? இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து தூங்குறேனே. ஒயன், என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி. என்னை முதல்ல பாருவேன். சொல்லுங்க. என் கண்ணை பாரு. சொல்லுங்கப்பா. அது நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே ஒயன்? தப்பாக எடுத்துக்க என்ன இருக்குது? சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அது நம்ம ஏன் அம்மா சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரக்கூடாது? அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஒரு ஹோப் இருந்ததும் அப்படியே சுத்தமாக நொறுங்கி போச்சு. இவ்வளோ நாள் ஜிம்மனுக்காக மட்டும்தான் நீங்கள் இருந்தீங்க. லைக் ஜிம்மன் உங்கள் கூட இருக்கார், அவர் எதுவுமே உங்களை ஹர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. ஃபைனலி ஜிம்மனும் இந்த மாதிரி கேட்குறாரு. அவரும் உங்களுக்கு எதனா குறை இருக்குமோ அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ தான் ரொம்ப இயர்ஸ் கழிச்சு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அப்படியே ஹோப்லெஸ்ஸாக ஜிம்மனை பார்க்குறீங்க. ஒயன், அழுறியா? சாரிடி, நான் எதனா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேனா? நான் எப்படி கேட்டேன்? ஐயோ சாரி ஒயன், சாரிம்மா. நான் ஏதோ அம்மா சொல்லவும். ஐயோ சாரி ஒயன், சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் தானே, நாளைக்கு போகலாம் ஜிம்மன். ஐயோ ஒயன், சாரிடி.
ரொம்ப சாரிடி, நான் ஏதோ தெரியாமல் சாரி ஓயன். இல்லை பரவாயில்ல ஜிம்மன், பரவாயில்ல. நீங்கள் அப்படியே வந்து படுத்துடுறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ நம்ம வந்து கேட்டுட்டோமே இந்த மாதிரி அப்படின்னு. பட் அவருக்கும் இது தப்புன்னு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவர்னாலே எதுவும் பேச முடியலை. அவரும் சைலண்ட்டாக போய் படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கு பார்த்துட்ருக்கீங்க. ஈவினிங் போல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் வந்து சொல்லியிருப்பார். நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஜிம்மனும் வந்துட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பி போயிருப்பார். உங்களுக்கும் வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போகிற மைண்ட் செட்லாம் இல்லை. அதனால் நீங்கள் வீட்டில் சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்டீங்க. ஒரு 10 o'clock இருக்கும். நீங்கள் பாட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டீங்க. இங்கே ஜிம்மன் ஆஃபீஸில் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, நம்ம இந்த மாதிரி கேட்டுட்டோமே, அது அவளுக்கு ஹர்ட் ஆகுமே, அவள் ரொம்ப நாள் கழித்து அழுக வச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஒர்க்கில் வந்து அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ண முடியவே இல்லை அவனால். அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போது அவர் பக்கத்தில் உள்ள ஒரு பர்சன் அவரோட கொலீக் தான். ஜிம்மன், இந்த ஃபைல்லாம் செக் பண்ணிட்டியா? இந்த ஃபைலில் முக்கியமான இந்த இடத்துல நீ சைன் பண்ணவே இல்லையே. ஏண்டா? ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு சைன் பண்ணணும்ல, நீ இந்த இடத்துல பண்ணவே இல்லை. என்னாச்சு ஜிம்மன்? செக் பண்ணியா இல்லையா? ஐயோ சாரி, நான் ஏதோ நான் போடுறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறாரு. என்னாச்சு ஜிம்மன்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதனா பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை ஹியூ, ஒன்றும் இல்லை. லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஜிம்மன் என்ன பாரு, நான் உன் கூட வேலை பார்க்குற ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி மட்டும் இல்லை, நீ என்னோடய ஃப்ரெண்ட். அதோட நான் உனக்கு அண்ணா மாதிரி. என்னாச்சு சொல்லு. இதுவரை எவ்வளவோ என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க, அது மாதிரி தான். என்னாச்சுடா? நீ சொன்னீன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நான் எதனா சொல்யூஷன் சொல்லுவேல்ல. என்னாச்சு ஜிம்மன்? ஹியூ, அது வந்து நான் எப்படி சொல்லுவேன்? என்னாச்சு ஜிம்மினா? என்கிட்ட சொல்லு. இந்த நம்ஜூன்யும் நான் இருக்கேன். நம்ஜூன் இருக்க பயமேன். என்கிட்ட சொல்லு, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படின்னு நம்ஜூன் கேட்குறாரு. ஜிம்மன் நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ஜூன் கேட்கவே. என் மேலே தான் தப்பு, நான் என்கிட்ட அப்படி கேட்டிருக்கவே கூடாது. அவள் ரொம்ப பாவம். அம்மா ஏதோ கேட்க போய் நானும் அதே இதில் கேட்டுட்டேன். அவளுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். நான் புரிஞ்சுக்காம அவ அதை கூட என்கிட்ட காட்டிக்கவே இல்லை. அவ்வளோ வலி இருந்தும் ஜஸ்ட் ஒரு ஸ்மைலில் போயிட்டான். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவள் என்ன தப்பு பண்ணா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நாங்கள் 2 பேருமே எந்த தப்பு பண்ணலை. அப்புறம் ஏன் கடவுள் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு? எனக்கும் ஆசை இருக்காதா? குழந்தை பெற்றுக்கணும், அதை தூக்கி வளர்க்கணும், பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணணும், அது என்னை வாய் நிறைய கூப்பிடும் போது ஹாப்பி ஆகிக்கணும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காத போலகையும் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அழுறாரு. ஜிமினா, நான் உங்ககிட்ட கேட்கட்டா? என்ன கேட்கணும்? கேளுங்க. ஏன் அப்படி ஒயின்கிட்ட அப்படி கேட்ட? நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு? அது ஏதோ தெரியாமல் எப்படி நீ கேட்ப? மனசில் உள்ளது தானே டக்குன்னு வார்த்தையாக வரும். நீ அவள்கிட்ட எதனா குறை இருக்குமோன்னு நினச்சியா ஜிம்மன்? அது ஆமாம். அது எப்படி ஜிம்மினா? இதே மாதிரி ஜிம்மன் உங்ககிட்ட எதனா குறை இருக்கும் போல தோணுது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ணியிருப்ப? மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுப்ப? எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ பெயின், எவ்வளோ வலிக்குண்டா. எனக்கு புரியுது,
நான் தான் ஏதோ தெரியாமல். இல்லை ஜிமினா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. நீ நீ அப்படி கேட்டிருக்கக்கூடாது. டேய், அவங்க ஒன்றை நம்பி தாண்டா இருக்காங்க. ஆ, உனக்காக மட்டும்தான் அவ்வளோ வேர்ட்ஸ் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. உனக்காக மட்டும்தான், உன்னை லவ் பண்ணுற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். அவங்க நினச்சிருந்தா நீங்களாம் யார், அவங்க கூட இருக்க பிடிக்கல, உன் ரிலேட்டிவ்ஸ் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எப்போ போயிருக்க முடியும். அவள் உனக்காக மட்டும்தான் இருக்கா. அவளுக்கு குழந்தை வேணுன்றதை விட நீ வேணும், அவ்வளோதான் அவளுக்கு. அதை புரிஞ்சுக்காம உங்கள் அம்மா சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க, நீயும் அதே மாதிரி போய் கேட்டு வச்சுருக்க. அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். சாரி, நான் வேணும்னே கேட்கல, ஏதோ தெரியாமல். சாரி என்கிட்ட கேட்டு நீ ஒயன்கிட்ட சொல்லணும். சரி விடு, என்ன பண்ண முடியும். நீயும் ஹர்ட் ஆகி தானே இப்படி கேட்டிருப்ப. அப்படியாச்சும் குழந்த பிறந்துடாதான்னு அதனால தானே கேட்டேன். ஆமாம், அதனால தான். அப்படியாச்சும் எனக்கு ஒரு குழந்த பிறந்துடாதான்னு. ஆனால் சத்தியமாக அவளை ஹர்ட் பண்ணணும்னு நான் கேட்கல. அப்படி நான் கேட்கல. அவள் ஏன் அவளை நான் என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏதோ பைத்தியம் மாதிரி கேட்டு வச்சுருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலக்கும். சரி விடு, அழுகாத, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது அவ்வளவா. நான் தெரிஞ்சுக்கிட்டது வரையும் நான் கேட்குறேன். தப்பாக எடுத்துக்கலன்னா, நீயும் ஒயனும் லாஸ்ட்டாக எப்போது ஹாப்பியாக ஒன்றா இருந்தீங்க? ஐ மீன் செக்ஷுவலாக கேட்குறேன். அது லாஸ்ட் மந்த் அம்மா ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு. அதனால பண்ணோம். இப்போ தாண்டா புரியுது. நீங்கள் 2 பேரும் அதை விருப்பப்பட்டு பண்ணல, அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதானே? இங்கே நிறையா பேர் அதை பிடிச்சி பண்ணுறதில்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இதுன்னு மட்டும் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு வேணுன்றதுக்காகவே அப்படி அது நமக்கு வேணும், அது வேணும்னா நம்ம இதில் இருந்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. செக்ஸுன்றது லவ்வை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான்டா. அதை நீங்கள் அந்த செஷனில் இருக்கும் போது ஹாப்பியாக இருக்கணும். அவளுக்கு நீ, உனக்கு அவன்னு உங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கணும். அவங்க இதை ப்ரெஷர் பண்ணுறாங்க, அவங்க இதை பண்ணுறாங்க, ஐயோ நம்ம குழந்தை இல்லையே, நம்ம குழந்தைக்காக இதை பண்ணணுமே, அப்படி பண்ணக்கூடாது. 2 பேரும் கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் எப்போவுமே. உங்கள் 2 பேருக்கு வயசானாலும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அந்த ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு தெரியாது. இப்போ கூட எனக்கு ஐ திங்க் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கீங்க, அதனால தான் குழந்தை இல்லை. 2 பேரும் ரிலாக்ஸ்டாக எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்து பாருங்கள், உங்கள் மனசு ரொம்ப லேசாகிடும். அடுத்தவங்க கேட்குறத மைண்டுக்குள்ளே போட்டுக்காமல், சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க, நமக்கு நம்மளை பற்றி தெரியும் அப்படின்னு இருந்து பாருங்கள். எதுவுமே இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது. ஒன்று பண்ண ஜிம்மன், 2 பேரும் ஒரு 1 வீக் கண்டிப்பாக இந்த ஹியூங் சொல்கிறேன் கேட்டே ஆகணும். 2 பேர் வெளியில் போயிட்டு வாங்க, ரொம்ப ஹாப்பியாக. நீங்கள் 2 பேரும் இப்போ தான் புதுசாக அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன மாதிரி நினச்சிக்கோங்க, ஓகேவா? நீ வேணா பாரு, எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை. நீ வேணா பாரு, கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் ஒரு அழகான ஒரு பாப்பா பிறக்கும். அந்த பாப்பா இந்த ஹியூங் கண்டிப்பாக பார்ப்பேன், சீக்கிரமே நடக்க போகுது, சரியா? அப்படின்னு நம்ஜோன்னு சொல்லவும் ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி யாரும் பேசினதே இல்லை. எல்லோரும் நீ அந்த கோயிலுக்கு போ, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு நம்ஜன் சொல்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே இங்கே உங்கள் சைடு ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க.
இப்போது ஒரு 3 இருக்கும், நீங்கள் 10 கிளம்பியிருப்பீங்க. அப்படியே இன்னும் கோவிலே தான் உட்காந்துருக்கீங்க. சாப்பிடலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே சாமியை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோபம், அவ்வளோ அழுகை எல்லாமே இருக்குது. பட் எதுவுமே உங்களால் வெளிக்காட்டிக்கவே முடியல, வெளிக்காட்டவே தெரியலை. அப்படியே டம்ப் பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, உங்கள் மனசு ஃபுல்லாக பெயினாக தான் இருக்குது. அப்படியே கல்லை வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே தொண்டை வரையும் பெயின் வருது. அது எதுவுமே சொல்ல முடியல உங்களால். அப்படியே சாமியே பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு மாதிரியான வெறியோட. உங்கள் கண்ணுலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் உனக்கு என்ன பண்ணேன்? நான் உனக்கு என்ன பண்ணேன்? ஏன் என் லைஃப்பில் இப்படி நடக்குது? எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டது ஒரு தப்பா? எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசைப்படுற மாதிரி தானே நானும் கேட்குறேன். அது ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்? ரொம்ப வலிக்குது. ரொம்ப என்னால் வெளிக்காட்டிக்க முடியல. ரொம்ப வலிக்குது. ஏன் முருகா? உன்கிட்ட கேட்டா எல்லாமே தருவேன்னு சொல்லுவேன். ஆனால் ஏன் நான் கேட்டுன்னு எதுவுமே எனக்கு கொடுக்கவே இல்லை. ஒருவேளை என்ன உனக்கு பிடிக்காதா? பிடிக்காதா? நான் இருக்கிறதே உனக்கு பிடிக்கலண்ணா, அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும்? வேர்ல்டில் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என் ஜிம்மனுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். ஆனால் அவரே இன்னைக்கு எனக்கு எதனா குறை இருக்குமான்னு நினச்சிட்டாரு. நான் என்ன பாவம் பண்ண? அப்படி நான் அப்படி என்ன பாவம் பண்ண முருகா? எனக்கு தெரியல நான் என்ன பண்ணேன்னு. எது பண்ணாலும் இதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இப்படி மட்டும் பண்ணாதீங்க. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். ஊரில் எல்லாரும் அவங்க குழந்தைய வச்சுருக்கும் போது எனக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்கும் தெரியுமா? எனக்கு என் குழந்தைக்கு தாலாட்டு பண்ணணும், அவளை அப்படியே தூங்க வைக்கணும், ஃபீட் பண்ணணும், அவளை கட்டி பிடிச்சி தூங்கணும், முத்தம் கொடுக்கணும், அவள் கை பிடிச்சிக்கணும், கைப்பிடிச்சி ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும். அவள் அம்மா அம்மான்னு சொல்லும் போதெல்லாம் அதை அட்மைர் பண்ணி கேட்கணும் அப்படின்னு எவ்வளோ ஆசை இருக்கும் தெரியுமா? ஆனால் அது எல்லாமே நடக்காமலே போகுது. என்னால் முடியல முருகா. யாருமே என் பக்கத்தில் இருக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டதே இல்லைல்ல. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்? இப்போ எப்படி இருக்கு உனக்கு? அது ஓகேவா? வார்த்தை கேட்டதே இல்லைல்ல. அதை பண்ணு, இதை பண்ணு, அங்கே போ, இதை பண்ணு, ஹாஸ்பிட்டல் போ, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த பூஜை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா நீ சுத்தமாக இருந்திருக்க மாட்ட, நீ ஒழுங்காக இருந்திருக்க மாட்ட, நல்ல பொண்ணாக இருந்திருக்க மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் எனக்கு கஷ்டப்படுத்தியும் இவ்வளோ வேர்ட்ஸில் எனக்கு கொண்டும் நான் பொறுத்துட்டு இருந்தது ஒரே ரீசன் ஜிம்மனுக்காக மட்டும்தான். ஆனால் அவரும் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாரு. இதுக்கு மேலே நான் ஏன் இருக்கணும்னு தோணுது. நான் இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனையும், நான் இருக்கனால தான் இவ்வளோ வேர்ட்ஸ். ஆனால் அவரும் பாவம் தான். அவர் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டார், ரொம்ப எவ்வளோ வேர்ட்ஸ் கேட்டுட்டார். ஆனால் அவர் கேட்டதும் தப்பு.
எனக்கு தான் ஏதோ ஏதோ இருக்கு போல. அதனால தான் இப்படிலாம், அதனால தான் எனக்கு குழந்தை பிறக்கலை. அதனால தான் எனக்கு குழந்தை பிறக்கலை. கடைசி வரை நான் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஸோ அப்படியே அழுது ரொம்ப டைம் ஆகிருக்கும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டுருப்பீங்க. இங்கே ஜிம்மன் 5 o'clock ஆனதும் அவரும் வந்து ஆஃபீஸ்லாம் வந்து முடிச்சுட்டு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்களை வந்து ஆளை காணோம் ரூமில். அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஆளை காணோம் அப்படின்னு பயமும் வருது. அப்படியே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, உங்களை காணோம். அவருக்கு பயமாக இருக்குது. அப்படியே வேகமாக டெரஸ் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே சோகமாக ஒரு இடத்துல அப்படியே மூலையில் போய் உட்காந்துருக்கீங்க. இதை பற்றியும் யோசிச்சுட்டு அப்படியே ஸ்கை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்மன் அவங்க முன்னாடி வந்து உட்கார்றாரு. நீங்கள் ஜிம்மனை பார்க்கவே இல்லைண்ணா. அப்படியே ஸ்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் சீக்ஸ் பார்க்குறாரு. அப்படியே சீக்ஸ்லலாம் அப்படியே டியர்ஸ் வந்து ட்ராப் ஆகி அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகி போயிருக்கு. உங்கள் மூக்கெலாம் அப்படியே செவந்து போய் உங்கள் லிப்ஸ்லாம் அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஓயன் என்னை பாரு, என்னை பாரு ஓயன். என்ன ஜிம்மன், ஏண்டி என்னை பார்க்கவே மாட்டுற? ஐம் சாரி ஓயன், நான் உன்னை அப்படி கேட்டிருக்கக்கூடாது. என் மேலே தான் தப்பு. ரொம்ப சாரிடி, என் மேலே தான் தப்பு. எல்லோரும் கேட்குற மாதிரியே நானும் அப்படி கேட்டுட்டேன்ல. ரொம்ப சாரிம்மா. ஐயோ ஜிம்மன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போதும் ஓயன், போதும். இன்னும் எவ்வளோ நாள் தான் உனக்குள்ளே வச்சுக்க போகிறேன் எல்லா பெயினையும்? எப்போ என்கிட்ட சொல்ல போகிற ஓயன்? எப்போ சொல்ல போகிறேன்? எப்போ என்கிட்ட அழுக போகிற ஓயன்? எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் ஒரு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்றனாலேயே நீ உனக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சுக்கிட்ட இல்லை? அது எனக்கு வேண்டாம். என்கிட்ட சொல்கிறீ, இதை கேட்க தான் நான் இருக்கேன். கஷ்டமோ சந்தோஷமோ நம்ம 2 பேரும் ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம் ஓயன். ப்ளீஸ் ஓயன், என்னை பாரு, என்னை பாரு. ரொம்ப சாரிடி, ரொம்ப சாரிண்ணா. என் மேலே தான் தப்பு. நான் அப்படி கேட்டிருக்கவே கூடாது. எனக்கு என் மேலே கோபம் வருது. உனக்கு கோபம் இருக்கும்ல? என்ன அடி ஓயன். ஐயோ ஜிம்மன், என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க, கை விடுங்க ஓயன். சாரிடி, என்னை பாரு ஓயன். ரொம்ப சாரிடி, எதுவும் தெரியாமல் பைத்தியம் மாதிரி. சாரி ஓயன் அப்படின்னு ஜிம்மன் தேம்பி அழுகிறாரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜிம்மன் அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன், ஏன் சாரிலாம் கேட்குறீங்க? நீங்கள் அழாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது. நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருந்தா, எவ்வளோ ப்ரெஷர் ஆகியிருந்தா அந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருப்பீங்கன்னு. உங்கள் ஓயன் என்னால் புரிஞ்சிக்க முடியாதா? எனக்கு புரியுது. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, சரி பண்ணலாம். நம்ம போகலாம் ஜிம்மன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சப்போஸ் இதை பண்ணி நமக்கு பாப்பா பிறந்துட்டா நமக்கு சந்தோஷம் தானே? எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி பண்ணிடலாம். நம்ம போகலாம் ஜிம்மன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை போக வேண்டாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுடி, எனக்கு தெரியும். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுடி, எனக்கு தெரியும். அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு உன்னை பற்றி தெரியும். நான் தான் அதெல்லாம் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நம்ம போக வேண்டாம் ஓயன். நமக்கு குழந்த பிறக்கும், நல்லபடியாக பிறக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அந்த டே கண்டிப்பாக ஒரு நாள் வரும்.
விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை கஷ்டப்படுத்தி ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எனக்கு அது வேண்டாம். எனக்கு குழந்த பிறக்குதோ பிறக்கலையோ நீ இருக்க ஒயன், நீ போதும்டி எனக்கு. நீ என் குழந்த, அது போதும், நீ போதும்மா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அப்படியே டியர்ஸ்லாம் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இதமாக இருக்குது. சீரியஸ்லி ஜிம்மன் அப்படியே சாஃப்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஹக் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. அப்படியே 2 பேருமே எதுவுமே பேசிக்கவே இல்லை. அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் இப்போ வந்து ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸில் அப்படியே வந்து கை வைக்கிறாரு. அப்படியே உங்கள் சீக்ஸ்லாம் அப்படியே ட்ரையாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்க்குறாரு. உங்கள் கண், உங்கள் மூக்கு, உங்கள் லிப்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ரொம்ப அழுதியா? ரொம்ப அழுதுச்சோ என் செல்லக்குட்டி? ரொம்ப அழ வச்சிட்டனாடி? அந்த அழுகையெல்லாம் எனக்காக தானே அழுதேன், நான் அப்படி சொல்லிட்டேன்னு. இப்போது நானே சரி பண்ணுறேன். என்ன? இதோ இந்த கண்ணு தானே எனக்காக அழுதுச்சு. இந்த மூக்கு எனக்காக தானே செவந்திருக்கு. அப்புறம் இந்த லிப்ஸ் என்னை நினச்ச அழுது தானே ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதை நானே வெட் பண்ணி சரி பண்ணட்டா? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்மனை ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே அப்படியே ஹக் பண்ணலான்னு போகிறீங்க அழுதுகிட்டே. ஜிம்மன் ஸ்டாப் பண்ணி, இல்லை நான் சரி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கலாம் என்ன? ஐயோ ஜிம்மன், என்னாச்சும் உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? ஓய், நான் நல்லா தானே பேசுகிறேன். ஜிம்மன், நான் இப்படி தானே பேசுவேன், மறந்துட்டியா? அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சுன்னு நினச்சேன். இப்போது அவளை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம், புதுசாக தான் நீ பார்க்குற. 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் ஜிம்மன் லவ் பண்ணும்போது எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இனிமேல் இருப்பான். சரியா? நம்ம எகெயின் மேரேஜ் பண்ணிக்கலாமாடி? என்ன? எகெயின் மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ரெஷ்ஷாக, புதுசாக. ஒரு மாதிரி அப்போலாம் கிளுகிளுப்பாக இருக்கும்ல. நீ என் பின்னாடியே சுற்றிட்டே இருப்ப, நான் உன்னை விடவே மாட்டேன். நீ ஓடிட்டே இருப்பல்ல என்கிட்ட இருந்து. ஐயோ எதனா பண்ணிடுவானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தோம்லடி. அந்த டேஸ்க்கு எகெயின் போகலாமா? போகலாம். என் கூடவே இருப்பீங்களா? உன்னை விட்டு நான் எங்கடி போகிறேன்? உன் கூடவே இருப்பேன் எப்போவுமே, என்னோடய லாஸ்ட் ப்ரீத் வர. இது வர எனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை எப்போவுமே ஹர்ட் பண்ணதில்லை. சரி சரி சரி, கண்ணை மூடிக்கோ. ஏன் கண்ணை மூடுறி? அப்படின்னு கண்ணை மூடிக்கிறீங்க. ஜிம்மன் உங்கள் முன்னாடி ஒரு பாக்ஸை வந்து நீட்டுறாரு. ஓய், இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ண. என்ன இது? ரிங் போட்டுக்கலாமா அப்படின்னு ஜிம்மன் வந்துட்டு 2 ரிங் வந்து எடுத்து காட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே போன மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அந்த மொமெண்ட். அப்படியே அழுதுகிட்டே ஜிம்மன்ட்ட வந்து ஹேண்டை வந்து நீட்டுறீங்க. ஜிம்மன் ரிங்கை வந்து போட்டு விட்றாரு. சேம் நீங்களும் ஜிம்மனுக்கு வந்துட்டு ரிங்கை போட்டு விட்றீங்க. ஜிம்மன் உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். ஃப்ரெஷ்ஷாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்போவுமே நம்ம பண்ணுவோம்ல, எப்போவுமே ஒன்றாவே இருப்போம். இவ்வளோ நாள் இந்த ஊருக்காக, இல்லை நமக்கு குழந்த வேணுன்றதுக்காக
நம்ம ஒன்றா இருந்திருப்போம் இல்லை? ஒரு மாதிரி ப்ரெஷராக வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம 2 பேருக்கு மட்டும் இருந்து ரொம்ப நாளாச்சு இல்லடி. இன்றைக்கி இனிமே நம்ம 2 பேருக்காக மட்டும் ஒன்றா இருக்கலாமா? இருக்கலாமா ஒயன்? அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வேகமாக ஹெட்டை வந்து நாட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே மெதுவாக உங்களை லிஃப்ட் பண்ணி உங்கள் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு அழகான மூமெண்ட் அந்த நைட்டு வந்து நடக்குது. இதுவரையும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபீலே இல்லாமல் லைக் பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் திஸ் டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி நியூவாக ஃபீல் ஆகுது. ஜிம்மினை புதுசாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அந்த ப்ராசஸ் அப்போல்லாம் ஜிம்மினை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் ஃபேஸ்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது. சேம் உங்களுக்கு வேர்த்து கொட்டுது. அது எல்லாமே பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக தெரிகிறாரு. நீங்கள் அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு அவரை. ஜிம்மன் அவர் அப்படி பண்ணிகிட்ருக்கும் போது உங்களை பார்த்து விங்க் பண்ணுறாரு, அப்பப்போ கிஸ் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட் எல்லாமே அழகாக போகுது, ஒரு மாதிரி செம்மையாக போகுது. ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் 2 பேருமே அப்படி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வேக்கப் ஆகிட்டு உங்கள் ரொட்டீனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒர்க் போகிறதுக்கு சேம் ஜிம்மில் வந்து ஒர்க் போகிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக 2 பேருமே கிளம்புறீங்க. ஏதோ புதுசாக கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷோடு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் 2 பேர் மூஞ்சியும். ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு. ஜிம்மன் இந்த 5 வருஷத்தில் இல்லாத ஒரு ஜிம்மனாக புதுசாக தெரிகிறாரு. ஒரு மாதிரி உங்களை மிரர் முன்னாடி வந்து பார்க்குறது, அப்படியே பேக்கப் பண்ணுறது. இந்த 5 வருஷம் எதுவுமே இருந்திருக்காது. ஒன்றா இருப்பீங்க அவ்வளோதான். உங்களை நல்லா பார்த்துக்குருவார் அவ்வளோதான். அந்த கட்லிங்ஸ்லாம் வந்து எதுவுமே இருந்திருக்காது. பட் இந்த டைம் வந்துட்டு உங்களை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறது, உங்களை லிஃப்ட் பண்ணுறது, ஹக் பண்ணிக்கிறது, ஃபீட் பண்ணுறது, அப்படி எல்லாமே பண்ணுறாரு. ஜிம்மனோட அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. சரி ஓகே, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் போதும்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஜிம்மனோட அம்மாவும் சரி, உங்களோட அம்மாவும் சரி, அவங்க வேணும்னே உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, எப்படியாச்சும் குழந்த வந்துடணுமே அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் தான் அவங்களும் ஹர்ட் ஆகி தான் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து புரியுது. தென் ஜிம்மன் வந்துட்டு நிறையா பிளேஸ்க்கு உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக போகுது உங்களுக்கு லைஃப் எல்லாமே. தென் உங்கள் அண்ணாக்கும் ஜானுக்கும் வந்துட்டு குழந்தலாம் நல்லபடியாக பிறக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த பாப்பாவை பார்க்கும்போது ஏதோ நமக்கும் இந்த மாதிரி தான் பிறக்கும்ல, இதே மாதிரி குட்டி கை குட்டி காலோட ஒரு மாதிரி பிங்கிஷாக இல்லை டார்க்காவோ அழகாக இதே மாதிரி பிறக்கும்ல அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஜிம்மன் உங்கள் காதில் வந்துட்டு நமக்கு இதே மாதிரி தாண்டி பிறக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி டீஸ் பண்ணுவார். ஸோ ஹாப்பியான ஒரு லைஃப் போயிட்டுருக்கு இப்போது. முன்ன இருந்த அந்த ஒரு ப்ரெஷரான லைஃப் இப்போ இல்லவே இல்லை. யார் எதை சொன்னாலும் நீங்கள் இதில் காதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டீங்க. நீங்கள் என்னமோ சொல்லிட்டுப்ப அப்படின்ற மாதிரி இருந்துருவீங்க நீங்கள். சேம் ஜிம்மினும் அதே மாதிரி தான். ஸோ ஒன் ஃபைன் டே ஜிம்மன் நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. உங்கள் கையில் அது என்ன, அது பேர் என்ன, ப்ரெக்னென்சி கிட், அதை வந்து அப்படியே கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிங்கிள் கோடு வந்திருக்கு. நீங்கள் அப்படியே அதையே பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியும் அகெயின் ஒரு கோடு தான் வரப்போகுது. எப்போவுமே இது தான் நடக்குது. ஒவ்வொரு தாட்டி இதை பார்க்கும்போதும் டபுள் கோடு வராதான்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன். இது வராது, எனக்கு தெரியும். அவ்வளோதான், வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த கிட்டை வந்து அங்கேயே வச்சுட்டு அப்படியே போயிட்டீங்க. நீங்கள் இங்கே ஜிம்மன் நல்லா வேக்கப் ஆகிட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுன்றதுக்காக சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு அப்படியே ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வராரு. வந்து பார்க்குறாரு, அங்கே வந்து அந்த கிட்டு வந்து இருக்குது. என்னது இங்கே வந்து இதை வச்சுருக்கா? எப்படியும் ஒரு கோடு தான் இருக்கும்ல. அவளும் எவ்வளோ ஆசையோட ஒரு டைமும் இதை வந்து செக் பண்ணி பார்ப்பா. என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்லாம் சொல்லிட்டு நிறையா வீடியோ எடுத்து அது எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இல்லை, என்ன மொபைலை கூட அப்படியே இங்கே தான் வச்சுட்டு போயிருக்கா. ஆல்ரெடி பார்த்துட்டாலோ சிங்கிள் கோடு தான் இருக்குன்றத. வீடியோ கூட ரெக்கார்டில் தான் இருக்குது. சரி
எப்படியும் சிங்கிள் கோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட எடுத்து பார்க்குறாரு. அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒரு மாதிரி கண்ணுக்குள்ளே ஒன்று வந்துட்டு போகுது ஸ்பார்க் மாதிரி. என்னென்னா அதில் டபுள் கோடு இருக்குது. ஜிம்மன் டக்குன்னு அதை எகெயின் பார்க்குறாரு. அவர்னால் நம்பவே முடியல, ப்ராசஸ் பண்ணவே முடியல. அப்படியே ஏதோ எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது, எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அப்படியே அதே பார்த்துட்டே இருக்கார் உறைஞ்சி போய். இங்கே இது எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது நிஜமா அப்படின்ற மாதிரி இருக்குது, நம்பவே முடியல. இது இது டபுள் கோட் காட்டுது. இல்லை, இது ஃபேக்காக இருந்தா, சப்போஸ் ரியலாக இருந்தா ஒயன்கிட்ட கேட்கலாம் இது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனும் எதுக்கும் ரெக்கார்ட் பண்ணி அவர் மனசுக்குள்ள தோணுது, சப்போஸ் இது பாசிட்டிவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அந்த கிட்டே எடுத்துக்கிட்டு வேகமாக அவங்ககிட்ட ஓடி வர்றாரு. நீங்கள் அப்படியே போய் சோகமாக போய் உட்காந்துருக்கீங்க. ஏய் ஒயன், இங்கே வாடி. என்ன ஜிம்மன், என்ன வேணும்? இங்கே வாடி வேமா. என்ன வேணும்ப்பா சொல்லுங்க. எதுவும் ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்த்தியாடி? ஆமாம், செக் பண்ணி பார்த்தேன். அது எப்பவும் போல் சிங்கிள் கோடு காட்டிடுச்சு, அதான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஏன் கேட்குறீங்க? லூஸு, அது ஒழுங்காக செக் பண்ணி பார்த்தியா நீனு? ஏன்பா என்னாச்சு? இங்கே பாருடி, 2 கோடு காட்டுதுடி. அவ்வளோதான், அந்த மூமெண்ட் அப்படியே உங்கள் ஹார்ட் பீட் எல்லாமே அப்படியே ரைஸ் ஆகுது. அப்படியே மெதுவாக அந்த கிட்ட வந்துட்டு கையில் வாங்கி பார்க்குறீங்க. அப்படியே படன்னு இருக்குது. எஸ், அதில் 2 கோடு காட்டுது. அவ்வளோதான், உங்களுக்கு வேர்ட்ஸ் வரவே இல்லை. ஜிம்மன் இது பொய் தானே? எப்பவும் போல பொய் தானே? என்ன ஏமாத்துறீங்களா? எனக்கு தெரியும், இதை காட்டி ஏமாத்துறீங்க. இது உண்மைல்ல, எனக்கு தெரியும். ஒயன், இல்லடி, இது உண்மைதான். எனக்கே தெரியாதுடி, அதான் உங்ககிட்ட காட்ட எடுத்துகிட்டு வந்தேன். நான் எதுவும் பண்ணலடி. இது உண்மைதான் ஒயன். நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோண்டி அப்படின்னு சொல்லவும் ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்களை வந்து வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு வேர்ட்ஸ் வரல, நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டீங்க. அப்படியே ஜிம்மனை வந்து ஹக் பண்ணவும் அப்படியே அழுகிறாரு. நீங்கள் இப்போ தான் ப்ராசஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு புரியுது. அப்படியே 2 பேரும் சேம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறீங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒன்று நமக்கு கிடைக்காம இருந்துட்டு, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு, அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்க வச்சுட்டு, அது கிடைக்கும் போது எவ்வளோ ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் பார்க், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் அம்மாவாக போகிறீங்கன்றதே உங்களோட புருஷன் தான் உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூடி ஜிம்மன், தேங்க்யூ. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்பாவாக போகிறீங்க. உங்களை அப்பான்னு கூப்பிட பாப்பா வரப்போகுது. லவ் யூ ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கதையை வந்து முடிச்சுக்கிறேன். ஹாப்பி என்டிங். மாதிரி இப்போல்லாம் எஃப்எஃப் அழுகாட்சியாகவே கொண்டு போகிறணும், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்லேருந்து நான் ஒரு மாதிரி ஜாலியான வைபாக நான் கொண்டு போகிறேன், ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் கொடுக்குற ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இதெல்லாம் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா?
ரியாலிட்டியை பேஸ் பண்ணி. யாரும் என்னடா இந்த அக்கா இதே மாதிரியே போட்டுட்ருக்கே அழுகிற மாதிரியே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஒரு அவேராக இருக்கணும்ல, நம்ம வளர்கிற பிள்ளைங்கள் இப்போலேருந்தே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல, எல்லா பெயினையும் எல்லா சுச்சுவேஷனையும் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் அந்த அக்கா போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஐ மீன் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, என்ன ஆடலும் பாடலும் அப்படின்ற மாதிரியே இருக்கக்கூடாதுல்ல. நம்ம பயாஸ் மூலயமா நம்ம நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அது வரையும் சந்தோஷம்தான். நம்ம பயாஸ் கிட்ட ஒன்றா இருக்கோம், பயாஸ் கூட அந்த மாதிரி இருக்கோம், அப்படி இல்லாமல் நம்ம பயாஸ் மூலயமா நிறையா கற்றுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ ஆல். டாட்டா.